ஹலோ சோல்ஜர்ஸ், நம்ம பார்க்க போகிற சுவாரஸ்யமான கதை தான் அல்டிமேட் ஸ்பைடர்மேன். காமிக் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா மார்வெல் ஒரிஜினல் ஸ்பைடர்மேனை விட்டு விலகி ஒரு வித்தியாசமான கதை சொல்கிறதுக்காக அல்டிமேட் ஸ்பைடர்மேன் அப்படின்ற சீரீஸை கொண்டு வந்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ண ஒரு கேம் தான் இந்த கேம். ஸ்பைடர்மேனுக்கும் வனத்துக்கும் நடுவில் என்ன பிரச்சனை இருக்குது? ஒரிஜினல் ஸ்பைடர்மேனில் எடி பிராக் பீட்டர் பார்க்கர் கூட வேலை செய்கிற ஒருத்தர். ஆனால் இங்கே ஸ்பைடர்மேனுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட். பீட்டர் பார்க்கரோட அப்பாவும் எடி பிராக் அப்பாவும் அவங்க சாகிறதுக்கு முன்னாடி ஒன்றா ஒர்க் பண்ணி வந்திருப்பாங்க. ஒரிஜினலில் விண்வெளியில் வந்த ஏலியன் தான் வெனம். பட் இந்த யூனிவர்ஸில் செயற்கை உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம் தான் வெனம். இந்த மாதிரி பல விஷயங்கள் மாறுபட்டிருக்கும். இது எல்லாத்தையும் சுவாரஸ்யமாக சொல்கிற கதை தான் இந்த அல்டிமேட் ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, எத்தனை பேர் ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸையும் தெரிஞ்சுக்கிறேன். ஓரா பேசல போயிடலாம். நான் கதை சாமி இட்ஸ் கதையோட தொடக்கத்தில் ஸ்பைடர்மேனான பீட்டர் பார்க்கர் அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான எடி பிராக்கை பல வருஷம் கழிச்சு சந்திக்கிறாரு. அதாவது எடி முக்கியமான விஷயத்த பீட்டருக்கு காட்டுறான். பீட்டரோட அப்பாவும் எடி பிராக்கோட அப்பாவும் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. கேன்சருக்கே கியூர் கண்டுபிடிக்கிறது தான் அவங்களுடைய ஆராய்ச்சி. எல்லா நோயும் குணப்படுத்துற ஒரு சூட்டை அவங்க உருவாக்க நினைச்சிருந்தாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் தவறான கைகளுக்கு கை மாறுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பீட்டர் அவங்க கண்டுபிடிச்ச அந்த பிளாக் சூட்டை யாருக்கும் தெரியாம எடுத்து போட்டுக்கிறாரு. அந்த சிம்பியா சூட் மூலியமா அவரோட ஸ்பைடி ஸ்ட்ரென்த் முன்னை விட பல மடங்கு அதிகரிக்குது. பயங்கர பவர்ஃபுல்லா அவர் உணர்ந்தாலும் சில மணி நேரங்கள்லயே அந்த பிளாக் சூட்ல இருந்த வெனம் அவரை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுது. இந்த ஒரு காரணத்தால அவர் அதை விட்டு வெளியேற மறுபடியும் அதை எடுத்த இடத்துலயே அடைச்சி வச்சிடுறாரு. ஆனா இந்த விஷயம் எல்லாம் புரியாத எடி அதை திரும்ப எடுத்து வெனமா மாறிடுறான். வெனம் பீட்டர் மேல ரொம்பவே கோபமா இருந்துச்சு. பீட்டரை எப்படியாவது விழுங்கணும், தனக்குள்ள சேர்த்துக்கணும் அப்படின்னு வெறி கொண்டு இருந்துச்சு வெனம். இதனால அது பீட்டர் தாக்க நினைக்க ஸ்பைடர்மேனோட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. பீட்டர் அது பல தடவை தனக்குள்ள விழுங்க நினைச்சாலும் கஷ்டப்பட்டு அவர் அதுக்கிட்ட தப்பிச்சு தொடர்ந்து போராடிட்டு இருந்தாரு. சரியான நேரத்துக்கு போலீஸ் அவங்கள சுத்தி வளைக்க துப்பாக்கி மேல அவங்கள அமைதியா இருங்க அப்படின்னு போலீஸ் எச்சரிச்சாங்க. வேணம் எலக்ட்ரிக் ஷாக் மூலியமா பாதிக்கப்பட்டிருக்க நேரத்தில் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் யாருக்கோ ஃபோன் பண்ணி அந்த சூட்டை நான் பார்த்தேன், அது இங்கே தான் இருக்கு அப்படின்னு தகவல் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் இரவு ஒரு பெண் பார்க்ல வாக்கிங் போயிட்டு இருந்தா. புதர்ல ஏதோ விசித்திரமா தெரிய அது என்னன்னு அவ திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல வெனம் இந்த மாதிரி தான் தன்னோட பசிக்காக அப்பாவி மக்களை வேட்டையாடி தின்னுக்கிட்டு இருந்துச்சு. பகல ஒளிஞ்சுக்கிட்ட வெனம் ராத்திரில தான் வேட்டைய சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க. ஒரு நாள் ஒருத்தரோட பைக்கை அது சேதப்படுத்திட்டு பார்க்குள்ள போயிட்டு தன் வேட்டையை ஆரம்பிக்கிற நேரத்துல அதை தடுக்கிறதுக்கு அந்த பைக்கோட ஓனர் உள்ள வந்தாரு. அவர் தான் உல்வரின். இங்க இருந்தா உல்வரினுக்கும் வெனம்க்கும் நடுவுல சண்டை ஆரம்பிக்குது. ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. உல்வரின் திரும்ப திரும்ப தாக்கிட்டு இருந்தாரு. வெனமும் தனராமா அவருக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா உல்வரினாவது ஒரே அடியா வீழ்த்திடுது. மறுநாள் காலையில் ஸ்பைடர்மேன் ஹைஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது ஊருக்குள்ள ரைனோ வேஷம் போட்ட ஒருத்தன் பொது சத்தையெல்லாம் சேதம் படுத்திக்கிட்டு இருக்கான், பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கான் அப்படின்னு ரேடியோக்களில் தகவல் வர மேரி ஜேன் இது என்னன்னு பாருன்ட்டு ஸ்பைடர்மேனை அமுச்சு வைக்கிறா. அந்த இடத்துல ரைனோ பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க ரைனோவை தூக்கி போட்டு பந்தாட ஆரம்பிச்சாரு ஸ்பைடர்மேன். ரைனோ ரொம்பவே பலசாலியா இருந்தான். அது காரணம் அந்த ரைனோ சூட் தான். இது எப்படியாவது பலவீனப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்ட ஸ்பைடர்மேன்
இதுல மெயின் கண்ட்ரோல் எங்க இருக்குன்னு பார்த்து அங்கேயே திரும்ப திரும்ப தாக்க ஆரம்பிச்சாரு. ஒரு வழியா அதை பயங்கரமா தாக்கி முடிக்க மால் ஃபங்க்ஷன் ஆகியது அப்படியே வீழ்த்தப்பட அதோட கால்கள்ல டிராஸ்க் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எழுதி இருந்தது. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஸ்பைடர்மேன் யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல அதுக்குள்ள இருந்து கம்பீரமா ஆள் வருவானான்ட்டு ஸ்பைடர்மேன் பார்த்துருக்க டொங்கன் போல ஒருத்தன் எட்டி பார்த்தான். நீ எல்லாம் டிரைவரா? நெக்கலா பேசின அவனை பக்கர்லயே குத்தி சிலந்து வெளியில அவனை தொங்க விட்டு போக ஒரு இடத்துல அவருக்கு திடீர்னு தலையை வெடிக்கிற அளவுக்கு பயங்கர வலியோட ஸ்பைடி சென்ஸ் ஒர்க் ஆக ஆரம்பிச்சுது. இது என்னன்னு புரியாம ஸ்பைடி அங்கிருந்து வலையை விட்டு தாவி போக அந்த பில்டிங் கீழே எடி பிராக் நடந்து போயிட்டு இருந்தான். வெனம் சூட்டுக்காக சில்வர் சேபிள் தாட்களோட சேர்ந்து எடிய பின் தொடர்ந்திருந்தா. சரியா அந்த நேரத்துல இரவு வர எடியோட உடம்புக்குள்ள இருந்து வெனம் வெளியே வந்தது. சில்வர் சேபிள் தாட்களையை விட்டு வெனமை பிடிச்சிட்டு வர சொல்ல வெனமை பிடிக்க போன அத்தனை பேருக்கும் தண்ணி காட்ட ஆரம்பிச்சது வெனம். சில்வர் சேபோட ஆட்களை மொத்த பேரை அடிச்சு போட்டு வெனம் அங்கிருந்து தப்பிச்சு போக வெனமை பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சில்வர் சேபிள் அங்கதான் புரிஞ்சுக்கிறா. மறுநாள் ஸ்பைடர்மேனும் எம்ஜேவும் மியூசியமுக்கு போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஸ்பைடர்மேனுக்கு மறுபடியும் அந்த தலைவலி வர ஆரம்பிச்சுது. ஸ்பைடர் சென்ஸ் அவர் தலைக்குள்ள மிகப்பெரிய அலாரமா வெடிக்க ஆரம்பிச்சுது. இது என்னன்னு புரியாம அவர் எம்ஜே விட்டு விலகி ஸ்பைடர்மேன் சூட்டை போட்டுக்க நினைக்க மறுபுறம் ஸ்பைடர்மேன் பக்கத்துல தான் இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்ட வெனம் உருமாறி அவரை தேடி வர வெனமை பார்த்த உடனே மறுபடியும் ஸ்பைடர்மேன் தலைக்குள்ள அலற அடிக்க இந்த பிரச்சனை காரணம் வெனம் தான் அப்படின்றத ஸ்பைடர்மேன் புரிஞ்சுக்கிறாரு. ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வெனம் ஸ்பைடர்மேனுக்கு ரொம்பவே டஃப்பானதா இருந்துச்சு. எப்படியாவது ஸ்பைடர்மேனை தனக்குள்ள இழுத்துக்கணும் அப்படின்னு வெனம் முயற்சி பண்ண ஸ்பைடர்மேன் அதை அடிச்சு வீழ்த்த ஆரம்பிக்கிறாரு. ஸ்பைடர்மேன் வெனத்தை அடிச்சு படுக்க போற நேரத்துல திடீர்னு தந்திரமா அது ஸ்பைடர்மேனை அட்டாக் பண்ணிடுது. சரியா இந்த நேரத்துல தான் சில்வர் சேபிள் தன் ஆட்களோட சேர்த்துக்கிட்டு வெனமை பிடிக்க அந்த நேரத்துல வந்திருந்தா. எலக்ட்ரிக் ஷாக் மூலியமா வெனமை வீழ்த்திடுறா. வெனம் எடி பிராக்கா மாற அவனை அப்படியே தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்த ஸ்பைடர்மேன் வெனத்தின் சாம்பிள் மூலியமா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. நுண்ணோக்கில வெனத்தோட சாம்பிள் மேல அவருடைய ரத்தத்தை வைக்கும் பொழுது அது அவர் ரத்தத்தை விழுங்குறதுக்கு வெறியோட காத்துக்கிட்டு இருக்கிறத ஸ்பைடர்மேன் எம்ஜேவும் கவனிக்கிறாங்க. இதுக்கான காரணம் ஸ்பைடர்மேனோட அப்பாவுடைய டிஎன்ஏ மூலியமா தான் இதை உருவாக்கியிருப்பாங்க. இதெல்லாம் ஸ்பைடர்மேன் யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல மறுபுறம் எடி ஒரு இடத்துல அடைக்கப்பட்டிருந்தான். அவன் கண்ணு முன்னாடி டிராஸ்க் இண்டஸ்ட்ரீஸோட ஓனரான டிராஸ்க் நின்றுகிட்டு இருந்தான். அவன் கூடவே அவனோட அசோசியேட்டான டாக்டர் அட்ரியானா ட்ரூம்ஸ் இருந்தான். வெனம் சூட் ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அதை கவர்மெண்ட்டுக்கு வித்தோம் அப்படின்னா கொள்ளலாம பார்க்கலாம் அப்படின்னு டிராஸ்க் தான் சுயலாபத்துக்காக வேலை பார்த்திருப்பான். ஆனா இப்போ வரைக்குமே வெனத்தை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இருக்கு அப்படின்றது எடி மூலியமா அவங்களுக்கு தெரிய வருது. இருந்தாலும் அவங்க வெனத்தோட பவரை டெஸ்ட் பண்ணணும். அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு காட்டினாதான் அந்த அளவுக்கு அதை விற்க முடியும். ஒருவேளை நீ ஒத்துக்கல அப்படின்னா இந்த சூட்டே உன்னை தின்னுடும். நீ இல்லை என்ன நான் வேற ஒருத்த வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல எடி பிராக்குக்கும் இவங்க சொல்றதை கேட்கறத தவிர வேற வழி இல்லை. சிட்டியோட முக்கியமான இடத்துல எடி பிராக் வாகனத்துக்குள்ள வர வைக்கப்பட்டிருக்க பக்கத்திலேயே எலக்ட்ரோ இருந்தான். வண்டிக்குள்ளேருந்து வெனம் கோவமா வெளியே வர எலக்ட்ரோக்கும் வனத்துக்கு நடுவுல சண்டை பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. இவங்க போடுற சண்டை பீட்டர் வேலை செய்யற டெய்லி புக்கில் வரைக்கும் வர இதை பார்த்த அவர் ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆட்டத்துல ஒரு கை சேர்ந்தாரு. எலக்ட்ரோ தான் வெனம் எதிர்த்தாலும் அவனோட எண்ணம் ஸ்பைடர்மேன் கூட கூட்டு சேர்றது இல்ல. இதனாலேயே 3 பேரும் ஆள் மாத்தி ஆள் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் எலக்ட்ரோ நகரத்துல இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை தனக்குள்ள இழுத்துக்கிட்டு வெனத்தை அட்டாக் பண்ணாலும் வெனம் ஒத்தாலா நின்று 2 பேரையுமே அடிச்சு வீழ்த்திடுது. ஸ்பைடர்மேன் மயங்க கிடந்த நேரத்துல அவரை விழுங்குறதுக்கு வெனம் தயாராக இருந்துச்சு. Please.
எடி மறுபடியும் டிராஸ்க் இண்டஸ்ட்ரீஸ்ல அடைக்கப்பட்டிருக்க டாக்டர் அட்ரியன் ஒரு விஷயத்த கவனிக்கிறான். வெனம் சூட் அடிக்கடி ஸ்பைடர்மேனால கவரப்படுறதும் அவனை விழுங்க ஆசைப்படுறதையும் அவன் கவனிக்கிறான். இதை கேட்ட எடி பிராக் என் ஃப்ரெண்டான பீட்டர் பார்க்கிட்டையும் இதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்ல இந்த விஷயத்தை டாக்டர் அட்ரியன் டிராஸ்க் கிட்ட சொல்றான். இங்க இருந்தா அவங்க வெனம் சூட் ரிச்சர்ட் பார்க்கருடைய டிஎன்ஏ மூலமா தான் உருவாக்கப்பட்டுச்சு. இப்ப ரிச்சர்ட் பார்க்கர் இல்ல, ஒருவேளை அதே டிஎன்ஏ கொண்ட ரிச்சர்ட் பார்க்கரோட பையனான பீட்டர் பார்க்கரால கவரப்பட்டிருக்கலாம். இது ஸ்பைடர்மேன ஈர்க்கப்படுது அப்படின்னா ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கரா இருக்கணும் அப்படின்றத ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அவனை பிடிச்சிட்டு வந்தா வெனம் சூட் ஒருவேளை கண்ட்ரோலா மாறலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ண சில்வர் சபல் கிட்ட பீட்டரை பிடிக்க திட்டமிடுறாங்க. ஹெலிகாப்டர்ல பறந்துகிட்டு இருக்கும்போது பீட்டரை பத்தின விஷயங்களை சில்வர் சபல் எடி கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா எதிர்பாராத விதமா அவனுக்கு குளிர்ந்த வெனம் வெளியே வர சிவசபோட சேர்த்து ஹெலிகாப்டர் கீழே விழுந்துருது. இங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமா சண்டை வர ஒருத்தர் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஆனா சிவசபலால இவ்வளவு பேர் வெனம தாக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. இதனால அவ ஏர்கிராஃப்ட்ல ஏறி வெனம அது மூலியமா தாக்க ஆரம்பிக்கிறா. ஆனா வெனம் ஊருக்குள்ள புகுந்து ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு லெவலுக்கு மேல அவங்க ஏர்கிராஃப்டையே தாக்க ஆரம்பிச்சுது. இதுல கட்டுப்பாட்டை இருந்த அந்த வாகனம் வெனத்தெல்லாம் பாதிக்கப்பட்டு தண்ணிக்குள்ள மூழ்கிடுது. செபல் அதுல இருந்து தப்பிச்சிடுறா. ஆனா வெனமும் இவங்கிட்ட இருந்து அழகா எஸ்கேப் ஆயிடுது. இங்கிருந்து கிளம்புன சில்வர் சபல் பீட்டர் பார்க்கற மயக்க ஊசி மூலியமா பிடிச்சிடுறா. பீட்டர் கண்ணு விழிக்க பாலத்துக்கு நடுவுல கார்ல இருந்தாரு. கார் கதை உடச்சிக்கிட்டு அவர் தப்பிக்க நினைக்க திடீர்னு அவர் மேல மயக்க ஊசியை போட்ட சில்வர் சபல் நீல்னா என்ன, உனக்காக மேரி ஜெனியோ ஆன்மாவையும் பிடிப்பேன்னு அவன் சொல்ல ஸ்பைடர்மேன் ரொம்பவே கோபம் ஆடுது. இங்க இருந்தா சில்வர் சபலுக்கும் பீட்டர் பார்க்கர் நடுவுல பயங்கரமா சண்டை வருது. சில்வர் சபல் ஆட்களோட சண்டை போட பீட்டர் பார்க்கர் ஒவ்வொருத்தரையா அடிச்சு வீழ்த்த ஆரம்பிச்சாரு. ஆனா இவங்க சண்டை இல்ல, பாலத்துல போயிட்டு இருந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க. கார்கள் விபத்துக்குள்ளாச்சு. பீட்டர் சண்டையை நிறுத்திட்டு அவங்கள காப்பாத்த போக சில்வர் சபலும் அவருக்கு உதவி இருந்தா. ஏன்னா பீட்டரை புடிச்சிட்டு வரதான் வேலையை தவிர பொதுமக்களை கொள்றது இவன் வேலை இல்ல. பொதுமக்கள் எல்லாரையுமே இவன் காப்பாத்தி முடிக்க மறுபடியும் பீட்டர் மேல மயக்க மருந்து செலுத்துறா. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பீட்டர் கோவமான நேரத்துல சரியா வெனம் அங்க வருது. சில்வர் சபலை பார்த்த உடனே அவளை கொல்றதுக்காக காலை புடிச்சுக்கிட்டு தரன்னு தூக்கிட்டு போக பீட்டரும் அவளை காப்பாத்துக்காக வெனம பின்தொடர்றாரு. இங்க இருந்தா வெனத்துக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் சண்டை வர கோபத்துல இருந்த ஸ்பைடர்மேன் வெனத்தை விடாம போட்டு தாக்க வெனம் மயங்கி விழ எடி பழைய நிலைமைக்கு வந்துடுறான். ஆனா சில்வர் சபலோட மயக்க மருந்து ஸ்பைடர்மேன் உடல வேலை செய்ய அவருமே மயங்கி விழுந்துடுறாரு. ஆனா இந்த நேரத்துல தான் சரியா சில்வர் சபல் கண்ணுழிக்க ரெண்டு பேரையுமே அவங்க அங்கிருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. என்ன சத்தம் அது? ஹேய், இங்க என்ன நடக்குது? அட கடவுளே, எனக்கு தெரியும் நீ பீட்டர் பார்க்கர் தானே? எடி சொன்ன மாதிரி கார்னேஜர் உடம்புக்குள்ள இருக்கிறது பீட்டர் பார்க்கர் தான். கடத்தப்பட்ட பீட்டர் பார்க்கற மேல இன்னொரு சிம்பியாட் டெஸ்ட செய்யறான் டாக்டர் அட்ரியன். அதனால்தான் பீட்டர் உடம்புக்குள்ள கார்னேஜ் கட்டுப்பாட்டை இருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட எடி வெனமா மாதிரி அது கூட சண்டை போடுறான். ஆனா கார்னேஜ் தடுக்கிறது சாதாரண விஷயமா வெனத்துக்கு தெரியல. இத்தனை பேரை அடிச்சு பறக்க விட்ட வெனத்தையே கார்னேஜ் தண்ணி காட்ட ஆரம்பிச்சிருந்தது. ஆனா வெனம் தொடர்ந்து கார்னேஜ் தாக்கிட்டு இருந்துச்சு. கார்னேஜும் விடாம வெனத்தை போட்டு சுளுக்கு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. டிராஸ்க் இண்டஸ்ட்ரீஸோட ஒவ்வொரு தளமா சண்டை தொடர்ந்துகிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல கார்னேஜ வெனம் அடிச்சு வீழ்த்திடுது. கார்னேஜ் கீழே மயங்கி கிடக்க வெனம் அதை கழுத்தை பிடிச்சி தூக்கி தனக்குள்ள விழுங்கிடுது. மொத்த கார்னேஜையும் தனக்குள்ள விழுங்கின வெனம் பீட்டர் பார்க்கற சக்கையா வெளியே துப்ப வெனம்குள்ள இருந்து வெளிப்பட்டான் எடி பிராக்.
கார்னேஜை விழுந்ததுக்கு அப்புறம் தான் வனத்தை கண்ட்ரோல் பண்ண சக்தி எடிக்கு கிடைச்சிருக்கும். இனிமே இந்த சூட்டை கண்ட்ரோல்ல நான் இல்ல, என் கண்ட்ரோல்ல தான் இந்த சூட் இருக்க போகுது அப்படின்னு எடி வெனமா மாறி சொல்ல இப்பதான் முதல் முறையா வெனத்தோட மார்புல ஸ்பைடர் லோகோ புதுசா பொறிக்கப்பட்டிருந்தது. பழிவாங்க நினைக்கிற எடி கண்டிப்பா அடுத்ததா டிராஸ்க தான் தேடி வருவான்னு பீட்டர் அவனை தேடி வந்திருந்தாரு. என் பேரண்ட்ஸுக்கு என்னாச்சு மரியாதையா சொல்லுன்னு சொல்ல அங்கிருந்து டாக்குமெண்ட் எடுத்து அவங்கள பத்தின விஷயங்கள்லாம் இந்த டாக்குமெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தான் டிராஸ்க். ஆனால் அதே நேரத்தில் தான் வெனம் அங்கே அதிரடியாக நுழைஞ்சுது. ஸ்பைடர்மேன வெனமும் சண்டை போட்டுருக்க இந்த நேரத்தை செய்ய பயன்படுத்திய டிராஸ்க் அங்கிருந்த கோப்பை எடுத்துக்கிட்டு ஹெலிகாப்டர் மூலியமா தப்பிக்க நினைச்சான். ஆனா இவ்வளவு பிரச்சனை பண்ண டிராஸ்க வெனம் விடுறதா இல்ல. ஹெலிகாப்டர்ல வச்சு அவன் கதையை முடிக்க வெனம் திட்டமிட்டு இருக்க ஸ்பைடர்மேன் கஷ்டப்பட்டு அது கூட சண்டை போடுறாரு. என்னதான் அது ஸ்பைடர்மேனோட சண்டை போட்டாலும் ஹெலிகாப்டர் அடிச்சு உடைக்கிறது தான் முக்கிய நோக்கமா இருந்துச்சு வெனத்துக்கு. ஹெலிகாப்டர் தான் அது திரும்ப திரும்ப தாக்கிட்டு இருந்துச்சு. கஷ்டப்பட்டு ஸ்பைடர்மேன் அது கூட சண்டை போட்டு அது கதையை முடிக்க வெனம் மயங்கி கிடக்க அங்கிருந்த கோப்புகளை ஸ்பைடர்மேன் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாரு. இந்த வெனம் ப்ராஜெக்ட் தவறான கைகளுக்கு போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அவர் இது மொத்தத்தையும் அழிக்க சொல்லியிருந்தாரு. ஆனா எடியோட அப்பா அதை செய்யல. இதனாலேயே அவங்க போன ஃபிளைட் விபத்துக்குள்ளாயிருக்கு. சரியான நேரத்துல ஷீல்டோட ஆட்கள் வர நிக் ஃபியூரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு பீட்டர் கிட்ட சொல்ல அந்த ஃபைலை கொடுத்த பீட்டர் இது எடியிட காட்டுங்க அவனும் தெரிஞ்சுக்கன்னு சொல்லும் போதுதான் எடி இங்கிருந்து தப்பிச்சிட்டான், ஷீல்டு அவனை பிடிக்கல அப்படின்றது பீட்டருக்கு புரிய வருது. ஆனா எடி இங்கிருந்து தப்பிச்சிருந்தாலும் டிராஸ் ஜெயில தண்டிக்கப்பட்டிருந்தாலும் வெனத்தோடைய வெஞ்சன்ஸ் இதோட முடியல. டிராஸ் சிறைச்சாலையில இருக்க அவனை பழிவாங்க வந்திருந்தான் வேணாம். இதன் பிறகு பீட்டர் எம்ஜேவும் ஒரு இடத்துல இருக்க பீட்டர் பார்க்கர் ரொம்பவே கவலையா இருந்தாரு. அவர் கவலையெல்லாம் அவருடைய பேரண்ட்ஸ் பத்தினது இல்ல, எடிய பத்தினது தான். அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியலன்னு பீட்டர் கவலைப்பட வெனமோட உடம்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய பில்டிங்குக்கு மேல வெனத்தோட உடம்புல இருந்தான் எடி. ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பெருசாக ஷேர் பண்ணுங்கள். இது ஸ்பைடர்மேன் மாதம் அப்படின்றனால நிறைய ஸ்பைடர்மேன் கதையை போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்பைடர்மேன் கேம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதோட கதையை இல்லாமல் கூடிய சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பெருசாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.